அல்லாஹ் வரலாற்றிலே நமக்கு நடத்துகிற பாடம், தொழுபவன் தோற்க மாட்டான், உண்மையை பேசுபவன் தோற்க மாட்டான், நீதமாய் நடப்பவன் தோற்க மாட்டான், ஃபஜ்ர் தொழுபவன் வியாபாரத்திலோ கல்வியிலோ தோற்க மாட்டான், ஏமாற்றுபவன் அநியாயம் செய்பவன் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத வட்டியிலோ ஹராமிலோ மூழ்கி திளைப்பவன் ஜெயிக்க மாட்டான். நம்முடைய வாழ்க்கையை இந்த ரமலானில் அமல்களால் எப்படி அலங்கரிக்கிறோமோ ஏனைய மாதங்களிலும் நிம்மதி நிரந்தரமாக அமல்களை நிரந்தரமாக்க வேண்டும். நிம்மதி நிரந்தரமாய் வேண்டுமா? பணத்தில் இல்லை, பதவியில் இல்லை, சுகத்தில் இல்லை, சொத்தில் இல்லை. அமல்கள் நிரந்தரமாகிவிட்டால் நிம்மதி நிரந்தரமாகிவிடும். உலக வாழ்க்கையை அல்லாஹ் மிக மட்டரகமாய் பேசுகிறார். உலகத்தை போன்று அல்லாஹ் மட்டரகமாய் கீழ்த்தரமாய் வேறு எந்த விஷயத்தை பற்றியும் பேசவில்லை. ஆனால் இந்த உலகத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தாருஸ்ஸலாமை நோக்கி அழைக்கிறான். மனிதா, தாருஸ்ஸலாமை நோக்கி வா, நிம்மதி தாருஸ்ஸலாமில் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் ஏராளமான பாக்கியங்களையும் பேரருட்கொடைகளையும் மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் கண்டிப்பாக மரணத்தை தழுவத்தான் போகிறான். உலக வாழ்க்கை அது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல என்பது குறித்து அல்லாஹ் தன்னுடைய வார்த்தைகளில் புரட்டுகிற பக்கங்களில் இடங்களில் எல்லாம் இறைவன் மிக அழுத்தமாய் மனித குலத்திற்கு எச்சரிக்கை செய்கிறார். உலகத்தை அல்லாஹ் அழிப்பதற்கு முன்னால் முக்கியமான சில அடையாளங்களை மனிதர்களுக்கு காட்டுவான். உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக பல்வேறு அடையாளங்கள் மனிதர்களுக்கு எடுத்து காட்டப்படும். அந்த அடையாளங்களை பார்க்கிற பொழுது உலக அழிவின் நெருக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பல்வேறு சிறிய அடையாளங்கள், பெரும் அடையாளங்களை எல்லாம் எடுத்துரைக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு அடையாளம் குறித்து அல்லாஹுவின் தூதர் மனித குலத்திற்கு பாடம் நடத்துகிறார்கள். நாமெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிற அடையாளம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யதகாரப ஸமான். காலங்கள் சுருங்காத வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. காலத்தை நேரத்தை அல்லாஹ் சுருக்குகிற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு அக்கு வேறு ஆணி வேறாய் மிக தெளிவாய் விளக்குகிறார்கள். காலங்கள் எப்படி சுருங்கும்? ஃபதகூனு ஸனா, ஒரு ஆண்டு என்பது கஷ்ஷஹர், ஒரு மாதத்தை போன்று சுருங்கிவிடும். வயகூனு ஷஹர், ஒரு மாதம் என்பது கல் ஜும்ஆ, ஒரு வாரத்தை போன்று சுருங்கிவிடும். வார நாட்களை அல்லாஹுவின் தூதர் உதாரணம் காட்டுகிற இடங்களில் ஜும்ஆ என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். வதகூனுல் ஜும்ஆ, ஒரு வாரம் என்பது கல் யௌம், ஒரு நாளை போன்று சுருங்கிவிடும். வயகூனுல் யௌம், ஒரு நாள் என்பது கஸ்ஸாஅ, ஒரு மணி நேரத்தை போன்று சுருங்கிவிடும். வதகூனு ஸாஅ, ஒரு மணி நேரம் என்பது கஇஹ்திராகி ஸஅஃபத்தில் ஹூஸா, நெருப்பு பற்ற வைக்கப்படுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ, நெருப்பு பற்ற வைக்க வேண்டும், அதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அதை போன்று சுருங்கிவிடும். லா தகூமு ஸாஅ ஹத்தா யதகாரப ஸமான், காலங்களை
அதிலே இருக்கிற பரக்கத்தை அல்லாஹ் எடுக்காத வரைக்கும், சுருக்காத வரைக்கும் மறுமை ஏற்படாது. உள்ளங்களிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் மிக அழகாய் பாடம் நடத்துகிறார்கள். நாமெல்லாம் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வருட ரமலான் நம்மை அடைவதற்கும் அது நம்மை விட்டு பிரிந்து செல்வதை நாம் உணர்கிறோமா இல்லையா என்று தெரியவில்லை. 23வது நோன்பிலே இருக்கிறோம். ஆச்சரியமா இருக்கிறேன். இவ்வளவு விரைவாய் காலங்கள் ஓடுமா? சில பேரை பார்க்கிறோம், நான் பள்ளிக்கூடம் சென்று, என் பிள்ளைகள் சென்று, என் பேர குழந்தைகள் செல்லுகிற வயதில் நான் இருக்கிறேன் என்று அவர் உணர்கிற தருணத்தில் ஆச்சரியப்படுகிறார். தோளுக்கு மேலாக மகன் வளர்ந்து நிற்கிறான். மகளுக்கு திருமணம் வயது. எனக்குத்தான் 50 வயதா, எனக்குத்தான் 60 வயதா என்றெல்லாம் தன்னுடைய வாழ்நாள் ஓட்டத்தை மனிதனால் நம்ப இயலாத அளவிற்கு காலங்கள் வெகு விரைவாய் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த கால ஓட்டத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு வாழ்க்கை என்னும் வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நாம் மிகச்சரியாய் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்றை செய்தார்கள். முஹம்மதின் உம்மத்தாகிய என் சமூகத்தார், என்னுடைய சமுதாயத்தில் வாழ்கிற மக்கள், அவர்களின் வாழ்நாள் 60 வயது முதல் 70 வயது வரைதான் இருக்கும். 60 to 70 வயது வரைக்கும் தான் முஹம்மதின் உம்மத்திற்கு அல்லாஹ் வாழ்நாளை வழங்கியிருக்கிறார். 60க்கு மேல 60 வயதை நாம் தொட்டுவிட்டாலே மரணத்தை நெருங்கப் போகிறோம் என்று நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். 60ற்கு மேல் 70ற்கு மேல் சிலருக்கு வயதுகள் வழங்கப்படுகிறது என்றால் அது அல்லாஹுவின் அருள் தான். ஆனால் 60 to 70 தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை போன்று 950 ஆண்டுகள் நமக்கு தரப்படவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை போன்று பல்லாயிரம் ஆண்டுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது போன்று நமக்கு தரப்படவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், எத்தனையோ இறை தூதர்கள் பல 100 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆக கடைசியில் நாம் இருக்கிறோம். 1500, 2000 அல்லது 1000, 500, 400, 300, இறுதியில் 60 to 70 வந்து நிற்கிறோம். வெறும் 60 வருட வாழ்க்கையை நாம் நிம்மதிக்காக வாழ்வதற்கு போராடுகிறோம். பணத்தில், பொருளாதாரத்தில், சொத்து சேர்ப்பதில் மனிதன் நிம்மதியை தேடுகிறான். அட, நிரந்தரமான நிம்மதி நிரந்தரமாக வேண்டுமென்றால் அது நாம் செய்கிற அமல்களில் தான் இருக்கிறது. யார் அமல்களை நிரந்தரமாக்குகிறாரோ அவர்களுக்கு நிம்மதி நிரந்தரமாகும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான். பல்வேறு உதாரணங்களை அல்லாஹ் சொன்னாலும் இந்த ஒற்றை உதாரணம் மிக தெளிவாய் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 10வது அத்தியாயம் 24வது வசனத்திலே பேசுகிறான். இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா கமா, இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் தண்ணீர் தான். தண்ணீரை போன்றதுதான் இந்த உலக வாழ்க்கை. சொல்லிவிட்டு அல்லாஹ் விளக்குகிறான். அன்சல்நாஹு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து நாம் தண்ணீரை இறக்குகிறோம். ஃபஹ்தலத பிஹி நபாத்துல் அர்ல் மிம்மா யாக்குலுன் நாஸ் வல் அன்ஆம், மனிதர்களுக்கு, கால்நடைகளுக்கு, விளைகிற பூமிகளுக்கு அதை நாம் அனுப்புகிறோம். ஹத்தா இதா அகதத்தில் அருது, அந்த பூமி செழிப்பானதற்கு பிறகு ஒரு வெட்ட வெளேர் என்று இருக்கிற பூமிக்கு விளைச்சலை ஏற்படுத்துவதற்காக தண்ணீரை அனுப்புகிறோம். ஒரு மாதுளை பூமிக்கு சென்றால் மாதுளை தோட்டமாய் செழிப்பாகிறது. ஆப்பிள் பூமிக்கு தண்ணீர் செல்லுகிற பொழுது ஆப்பிள் தோட்டமாய் வளர்கிறது.
இப்படி என்னவெல்லாம் மனிதர்கள் அனுபவிக்கிறார்களோ அதற்கு அந்த தண்ணீரை நாம் அனுப்புகிற பொழுது அவைகள் செழித்து நிற்கிறது. ஜுஹ்ருஃபஹா, அதை நாம் வளமிக்கதாய் மாற்றுகிறோம். வஸய்யனத், அதன் அலங்காரங்கள் அதன் உரிமையாளர்களின் கண்களை கவருகிறது, உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. வதன்ன அஹ்லுஹா, அவன் எண்ணுகிறான், அன்னஹும் காதிரூன அலைஹா, இவைகள் அத்துணையும் நமக்குத்தான். எல்லாம் செழித்து நிற்கிறது, பூத்து குலுங்குகிறது, காய்களாய் கனிகளாய் வளர்ந்து நிற்கிறது, நாம் தான் இதை அனுபவிக்க போகிறோம் என்று அவன் எண்ணுகிறான். அத்தாஹா அம்ருனா, அவ்வாறு எண்ணுகிற பொழுது லைலன் அவ் நஹாரா, பகலிலோ இரவிலோ நம்முடைய கட்டளை வந்து ஃபஜஅல்நாஹா ஹசீதன் கஅல்லம் தக்ன பில் அம்ஸ், நேற்றைய தினம் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததை போன்று அதை நாம் அழிக்க முற்பட்டு விட்டோம், அழித்து விட்டோம். சொல்லிவிட அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக நுஃபஸ்ஸிலுல் ஆயாத் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கிற சமுதாயத்திற்கு இந்த விஷயத்தில் உதாரணம் இருக்கிறது. எல்லாம் அலங்கரித்து நிற்கிற பொழுது அதை அனுபவிக்கலாம் என்று நீ நினைப்பாய், அனுபவிக்க நீ இருக்க மாட்டாய். வீடுகளை எல்லாம் கட்டி பிரம்மாண்டமாய் நிறுத்தி வைத்திருப்பாய், வியாபாரத்தை எல்லாம் செழிப்பாய் வளர்த்திருப்பாய், பயங்கரமா உலக வாழ்க்கையில் அவ்வளவு தூரம் போராடி பலதரப்பட்ட முசீபுகளை எடுத்து நீ வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று திருப்தியாய் அதை அனுபவிக்கலாம் என்று நினைப்பாய். ஆனால் உன்னை எடுத்து விடுவோம். இப்பொழுது அல்லாஹ் அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறான், வல்லாஹு, அல்லாஹ் யதுஉ இலா தாரிஸ்ஸலாம், உங்களை எல்லாம் தாரிஸ்ஸலாமை நோக்கி அழைக்கிறான். நிரந்தரமான நிம்மதி தாரிஸ்ஸலாமை நோக்கி வருபவர்களுக்கு இருக்கிறது. தாருஸ்ஸலாம் என்றால் சொர்க்கத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற பெயர். சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வயஹ்தீ மை யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம், நாம் யாருக்கு நாடுகிறோமோ, நிரந்தரமான நிம்மதியை யாருக்கு நாடுகிறோமோ அவர்கள் அந்த தாருஸ்ஸலாமை நோக்கி விரைவார்கள். உலக பொருளாதாரமோ அல்லது அல்லாஹ்வை மறந்த காரியமோ ஹராமான காரியத்தில் ஈடுபடுவதோ, யார் எப்படி என்ன அறிவுரை சொன்னாலும் எனக்கு தேவை இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற பேராசையா யாருக்கேனும் இருந்தால் அதை அனுபவிப்பதற்கு நாம் இருக்க மாட்டோம் என்பதை அல்லாஹ் அழுத்தமாய் பதிவு செய்கிறான். நிம்மதி நிரந்தரமாய் வேண்டுமானால் தாருஸ்ஸலாமை நோக்கி நாம் விரைய வேண்டும். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு சபையில ஒரு உரை ஒன்று நிகழ்த்துகிறார்கள். நபிகளாரின் வாழ்க்கையை பாருங்கள். கூட்டமெல்லாம் குழுமி நிற்கிறது. பெரிய நபித்தோழர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருமே அந்த சபையில இருக்கிறார்கள். இந்த உரை நிகழ்த்துகிற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயின் நெருக்கத்தில் இருக்கிறார்கள். இன்னும் சில மாதங்கள்ல மரணமடைந்து விடுவார்கள் என்கிற சூழல். அல்லாஹுவின் தூதர் கூடியிருக்கிற தோழர்களிடத்திலே கேட்கிறார்கள், இன்னல்லாஹ ஹய்யர அபுதம் பைன துன்யா வ பைனமா இன்தஹு, நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறேன். அல்லாஹ் ஒரு அடியாரிடத்தில் கேட்டான், பைன துன்யா வ பைனமா இன்தஹு, உனக்கு இந்த உலகம் வேண்டுமா அல்லது அல்லாஹ்விடத்தில் இருப்பது வேண்டுமா என்று கேட்டான். கூட்டமே நிசப்தமா இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா எடுத்து சொல்லுகிறார்கள். இப்பொழுது அல்லாஹ் ஒரு அடியாரிடத்தில் கேட்டான். அந்த அடியார் எதை தேர்வு செய்தார்? பதிலை கேட்பதற்கு நபித்தோழர்கள் கூட்டம் காத்து கிடக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் அடுத்து சொன்னார்கள், அந்த அடியார் ஃபக்தார மா இன்தல்லாஹ்,
இந்த உலகம் வேண்டாம், எனக்கு அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் வேண்டும் என்று அதை தேர்வு செய்து விட்டார். இந்த பதிலை சொன்னதுதான் தாமதம். கூட்டத்தில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எல்லோருடைய கவனத்தையும் திருப்புகிற வகையில் பயங்கரமாய் அழ ஆரம்பிக்கிறார். சிறிய நபி தோழர்கள் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதற்காக இந்த கிழவர் அழுகிறார்? சம்பந்தமே இல்லாம அழுது கொண்டிருக்கிறாரே, உலகம் வேண்டுமா அல்லாஹ் கிட்ட இருக்கிறது வேண்டுமா என்று கேட்கிற பொழுது யாராக இருந்தாலும் இறைவனிடத்தில் இருப்பதை தானே தேர்வு செய்வார்கள். ரசூலுல்லாஹ் மேல இருந்தே சொல்றாங்க, அபூபக்கரே நீங்கள் என்னை புரிந்து கொண்டீர்கள், நீங்கள் என்னை உண்மைப்படுத்தினீர்கள். இப்ப ரசூலுல்லாஹ் தான் அந்த அடியார். உங்களுக்கு இந்த உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்டது நபியிடத்தில் தான். நபி இந்த உலகம் வேண்டாம் இறைவா, எனக்கு மறுமைதான் வேண்டும் என்று தேர்வு செய்தவர் இந்த தூதர் தான். அவர் மரணிக்க போகிறார் என்பதை சூசகமாய் உள்ளே வாழைப்பழத்திற்குள் ஊசி வைப்பது போன்று மக்களிடத்திலே மெதுவாய் விளக்குகிறார்கள். அதை புரிந்து கொண்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான். நபிகளார் அப்படி உலகத்தில் எதை அனுபவித்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட சிரமமோ ஏராளம். ஒரே ஒரு சான்று, ஒரே ஒரு செய்தி. நாம உலகத்தில் எவ்வளவோ பிரார்த்தனைகள் செய்திருப்போம், எவ்வளவோ துவாக்கள் செய்திருப்போம். ஆனால் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். நம்மில் யாரும் அந்த துவாவை செய்திருக்க வாய்ப்பே இல்லை. உலகம் வேண்டாம் மறுமைதான் வேண்டும் என்று தேர்வு செய்கிறார் என்று சொன்னால் உலகத்தை அனுபவிக்கவில்லை. நபிகளார் கேட்பார்களாம், அல்லாஹும்ம இறைவா இஜ்அல் ரிஸ்க ஆலி முஹம்மதின் கூத்தா, இறைவா முஹம்மதின் குடும்பத்தாருக்கு அடுத்த வேளை உணவு உண்பதற்கு பசி போகிற அளவிற்கு உணவை கொடுத்து விடு இறைவா. ஒவ்வொரு நாளும் கேட்பார்களாம், இறைவா முஹம்மதுடைய குடும்பத்தாருக்கு எப்படியாவது அடுத்த வேளை சாப்பிடுவதற்கு உணவு கொடு இறைவா. நம்மில் யாராவது இந்த நிலையில் இருக்கிறோமா? இறைவா என் மனைவிக்கு, என் மகள்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு அடுத்த வேளை எப்படியாவது சாப்பாடு கிடைச்சிடணும், என்ன செய்ய போறனோ தெரியல, அடுத்த வேளை அவங்க சாப்பிடலன்னா அவ்வளவுதான். இந்த நிலைமையில் நம்மில் யாரும் இல்லை. ஆனால் நபி கேட்டிருக்கிறார்கள், எவ்வளவோ பிரார்த்தனைகளுக்கு மத்தியில் அடுத்த வேளை பசி போக்குற அளவிற்கு உணவு கொடு இறைவா என்று ஒவ்வொரு நாளும் கெஞ்சிய இறை தூதர் தான் இறைவா உன்னிடத்தில் இருப்பதே போதும் என்று தேர்வு செய்கிறார். நபிகளாரின் வாழ்க்கையை பார்க்கலாம். அம்மையார் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவங்க குடும்பமே எவ்வளவு மறுமைக்காக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்று. அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு அருகில அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் உண்டு. அவர் நன்றாக சமைப்பார். அவர் வீட்டிலே சமைத்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டு வரைக்கும் அந்த வாசனை அப்படியே கமகமவென்று வந்து கொண்டே இருக்குமாம். சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். நீண்ட நாள் பசி, இந்த ஒற்றை சம்பவம் சான்று. உலகத்தை விரும்பவே இல்லை, அல்லாஹ்வுக்காகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்று. நீண்ட நாள் பசி. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க, எனக்கும் இறை தூதர் முஹம்மது நபி அவர்களுக்கும் என் கணவருக்கும் நாங்கள் நீண்ட நாள் பசியிலே இருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரர் சமைக்க ஆரம்பித்தார். வாசனை வீசியது, அவ்வளவு அருமையாக இருந்தது. அவர் எங்களை விருந்துக்காக அழைக்க வருவார் என்று எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், கண்டிப்பா விருந்துக்கு அழைக்க வருவார் என்று தெரியும். நீண்ட மாதங்கள் பசி, ரொம்ப நாள் பசியிலே நாங்கள் வாடிக்கொண்டிருக்கிறோம். பொழுது அவர் வருகிறார், வந்து நின்றார், வாசலிலே நின்றார். நான் முன்னால் அமர்ந்திருந்தேன்.
நபிகளார் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த தோழர் வந்ததற்கு பிறகு கான தொய்பல் மரக், வாசனையோ அப்படியே வீசியது அந்த உணவு. அவர் சமைத்துக் கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியை அழைப்பதற்கு வந்தார். சும்ம ஜாஅ யதுஉ, அல்லாஹ்வின் தூதரே வாருங்கள், சாப்பிட போலாம் வாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் நேரடியா நம்மை பார்த்தே பேசிக் கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஆயிஷா அவர்களுக்கும் பசிதான். என்ன செய்வது? அல்லாஹ்வின் தூதர் வாய் திறந்து கேட்கிறார்கள். வஹாதிஹி லி ஆயிஷா, இந்த முன்னாடி அமர்ந்திருக்கிற ஆயிஷாவை சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள், இவள் என் மனைவி ஆயிஷா, இவரும் வரலாமா? அந்த தோழர் சொல்கிறார், இந்த வார்த்தையை கேட்டவுடன் என் உள்ளம் நொறுங்கி போனது. ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள், ஃபகால லா, அவர் வேண்டாம், நீங்கள் மட்டும் வாருங்கள். ரெண்டு பேருக்கு பசிதான், பசி கொடுமையின் உச்சத்திலே இருக்கிறார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இவர் வராவிட்டால் நானும் வரமாட்டேன். எங்க ரெண்டு பேருக்கு தாப்பா பசி, இருவரும் பசியில இருக்கிறோம். வீட்டுக்கு போறார், சாப்பாடை பார்த்துட்டு உறுதிப்படுத்திட்டு திரும்பவும் வர்றார். வாங்க சாப்பிட போலாம். திரும்பவும் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஹாதிஹி லி ஆயிஷா, இவள் என் மனைவி ஆயிஷா, இவளும் வரலாமா? லா, கன்ஃபார்மே பண்ணிட்டு சாப்பாடு கம்மியா தான் இருக்குது, நீங்க மட்டும் வாங்க. திரும்பவும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இவர் வராவிட்டால் நானும் வரமாட்டேன். மூணாவது முறையா சாப்பாட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டு, பிரச்சனை சாப்பாடு குறைவாக இருக்கிறது அவ்வளவுதான், கொடுக்க கூடாது என்பதெல்லாம் அல்ல. மீண்டும் வருகிறார், மீண்டும் அல்லாஹ்வின் தூதரை அழைக்கிறார். மீண்டும் நபிகளார் கேட்டார்கள், இவரும் வரலாமா? ஆம், இருவரும் வாருங்கள். அம்மையார் ஆயிஷா சொன்னார்கள், நான் நபிகளாருக்கு பின்னால் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தவும் முடியாமல், வெளிப்படுத்தாமல் இருக்கவும் முடியாமல் குதிக்க முற்பட்டேன். ஏன்னா அவ்வளவு ஆனந்தம். அந்த உணவை உண்டதற்கு பிறகு சொல்கிறார், எங்கள் வாழ்க்கையில் அது போன்ற ஒரு ருசிகரமான உணவை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. ஆயிஷா அம்மையார் மிகவும் இளவயது நபித்தோழி பெண்மணி தான். சிந்தித்து பாருங்கள். ஃபக்தாரமா இந்தல்லாஹ், அந்த அடியார் மறுமையை தேர்வு செய்தார். நிம்மதி நிரந்தரமாய் வேண்டுமா? பணத்தில் இல்லை, பதவியில் இல்லை, சுகத்தில் இல்லை, சொத்தில் இல்லை. அமல்கள் நிரந்தரமாகிவிட்டால் நிம்மதி நிரந்தரமாகிவிடும். உலக வாழ்க்கையை அல்லாஹ் மிக மட்டரகமாய் பேசுகிறார். உலகத்தை போன்று அல்லாஹ் மட்டரகமாய் மிகவும் கீழ்த்தரமாய் வேறு எந்த விஷயத்தை பற்றியும் பேசவில்லை. ஆனால் இந்த உலகத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம். இறுதியாய் ஒரே ஒரு செய்தியை பாருங்கள். நிம்மதி வாழ்க்கையில் நிரந்தரமாய் கிடைக்க வேண்டுமானால், இறை உதவி நம் வாழ்க்கையில் வேண்டுமானால், இறைவனுக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும். நபிகளார் காலகட்டத்திற்கு பிறகு எர்முக் என்கிற ஒரு யுத்தம் நடக்கிறது. ஹெர்கல் ஒரு மன்னர் இருந்தார். அவர் இஸ்லாமிய படைகளை எதிர்த்து போரிட்டார். இஸ்லாமிய படை தளபதியில் காலித் பின் வலீத் அவர்களை நபிகளார் வாழ்கிற காலகட்டத்திலேயே அமீராய் பல போர்களில் நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த வகையில் காலித் பின் வலீத் அவர்கள் தலைமையில் எர்முக் போர் நடக்கிறது. சற்று ஆழமாய் கவனிக்க வேண்டும். இறை உதவி, இறைவனின் அன்பு, இறைவனின் மகத்தான ஆற்றல் ஒவ்வொருவருக்கும், தனி நபருக்கும், குடும்பத்தாருக்கும், ஒரு கூட்டத்திற்கும் அது கிடைக்க வேண்டுமானால் இந்த எர்முக் யுத்தம் மிகச்சிறந்த சான்று. இஸ்லாமிய படை வீரர்களை எதிர்த்து ஹெர்கல் மன்னர் நபர்களை அனுப்புகிறார். சுமார் 2,40,000 பேர். முஸ்லிம் படைகளை எண்ணி பார்த்தால் வெறும் 38,000 மட்டும்தான். 2,40,000, 38,000 பேர் இஸ்லாமியர்கள். அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுக்கிறார். இந்த எர்முக் போருக்கு
அல்லாஹ் மிக பிரம்மாண்டமான வெற்றியை முஸ்லிம்களுக்கு வழங்குகிறான். மன்னர் ஹெர்கல் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் பெயரால் ஒரு பெரியவரை தலைவராய் நிர்ணயித்து அனுப்பியிருந்தார். இந்த ஹெர்கல் மன்னருக்கு இஸ்லாத்தின் மீது கொஞ்சம் ஈர்ப்பு உண்டு. ஆனா ஈகோ, ஒரு அகம்பாவோ, ஒரு பெருமை, இவ்வளவு கூட்டம் நமக்கு இருக்குது, நம்ம இஸ்லாத்தை ஏற்கணுமா என்கிற ஒரு சிந்தனை அவரை ஏற்க விடாமல் தடுத்தது. போர்க்களம் முடிகிறது. மிதிபட்டு உதைபட்டு சின்ன பின்னமாக்கப்பட்ட எதிரிகள் அனைவரையும் மன்னர் ஹெர்கல் அழைக்கிறார். அப்ப பெரியவரிடத்திலே கேட்கிறார். அமீராக அனுப்பிய அந்த பெரியவரிடத்திலே ஹெர்கல் கேட்கிறார், ஆட்கள் பலத்தில் நாம் குறைவா அவர்கள் குறைவா? அவர்கள்தான். ஆயுத பலத்தில் நாம் குறைவா அவர்கள் குறைவா? அவர்கள்தான். அப்புறம் எதுக்குடா தோற்றீர்கள்? எல்லாமே நம்மத்தான பலம் அதிகம், பிறகு ஏன் தோற்றீர்கள்? அந்த பெரியவர் சொல்லுகிறார், எதிரிகளை அல்லாஹ் எப்படி பேச வைக்கிறான் என்று பாருங்கள். எனக்கு அதுக்கான காரணம் தெரியும், சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர்கள் யார் தெரியுமா? யகூமுனல் லைல், இரவிலே வணங்குகிறார்கள். வயஸூமுனன் நஹார், பகலிலே நோன்பு முடிக்கிறார்கள். வயுஃபூன பில் அஹ்தி, ஒப்பந்தத்தை பேணுகிறார்கள். வயஅமரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவி. வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறார்கள். வயத்தனாஸஃபூன பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே பேராசை கொள்ளாமல் நீதமாய் நடக்கிறார்கள். மின்னஜல், ஜெயித்ததற்கு காரணம் இதுதான். நாம் ஏன் தோற்றோம் தெரியுமா? அந்த பெரியவர் சொல்லுகிறார், எதிரிதான், காஃபிர் தான். அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், அன நஸ்ரபுல் ஹம்ரே, சாராயத்தை குடிக்கிறோம். ஒனஸ்னி, விபச்சாரம் செய்கிறோம். ஒனர்கபுல் ஹராம், ஹராமை சம்பாதிக்கிறோம். ஒனன்குசுல் அஹ்தே, ஒப்பந்தத்தை முறிக்கிறோம். ஒனகுதப், தேவையில்லாம கோபப்படுறோம். எல்லாத்துக்கும் முத்தாயிப்பா. ஒன்னஹா அம்மா யர்தல்லாஹ், அல்லாஹ் எவற்றை எல்லாம் பொருந்திக் கொள்ள மாட்டானோ அப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்கிறோம். மன்னரே, நாம் தோற்றதற்கு காரணம் இதுதான். மன்னர் ஹெர்கல் சொல்லுகிறார், ஃபகால், ஹெர்கல், அந்த சதக்தனி, நீர் உண்மையையே உரைத்தீர். தொழுபவன் தோற்க மாட்டான், உண்மையை பேசுபவன் தோற்க மாட்டான், நீதமாய் நடப்பவன் தோற்க மாட்டான். ஃபஜ்ர் தொழுபவன் வியாபாரத்திலோ கல்வியிலோ தோற்க மாட்டான். ஏமாற்றுபவன், அநியாயம் செய்பவன், அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத வட்டியிலோ ஹராமிலோ மூழ்கி திளைப்பவன் ஜெயிக்க மாட்டான். அல்லாஹ் வரலாற்றிலே நமக்கு நடத்துகிற பாடம், நம்முடைய வாழ்க்கையை இந்த ரமலானில் அமல்களால் எப்படி அலங்கரிக்கிறோமோ, ஏனைய மாதங்களிலும் நிம்மதி நிரந்தரமாக அமல்களை நிரந்தரமாக்க வேண்டும். வல்லாஹு யதூ இலா தாரிஸ்ஸலாம், அல்லாஹ் தாரிஸ்ஸலாமை நோக்கி அழைக்கிறான். மனிதா, தாரிஸ்ஸலாமை நோக்கி வா. நிம்மதி தாரிஸ்ஸலாமில் இருக்கிறது. நிம்மதியை நிரந்தரமாக்குவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.